சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். பாண்டிச்சேரியில் நேற்று சொன்னீங்க, திமுக காங்கிரஸ் கூட்டணி இடையே ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. தாவேக்காவை இழுக்கிறது, என்ஆர் காங்கிரஸ் இடையே ஒரு போட்டி, அவங்க தாவேக்காவை இழுக்கிறது. இப்போ இதெல்லாம் கடந்து இன்னைக்கு புதுச்சேரியில் அனைத்து தொகுதியிலும் திமுக வேட்புமனு தாக்கல் செய்ய உத்தரவு, இப்படிலாம் சொல்கிறாங்களே. இப்போ என்ன, காங்கிரஸ் கூட்டணி இல்லைன்ற முடிவுக்கு திமுக வந்துருச்சா? தமிழ்நாட்டை விட மோதல் போக்கு அதிகமாக போகுதா புதுச்சேரியில் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இடையே? திமுக காங்கிரஸ் கூட்டணியில் தமிழ்நாட்டில் எப்படி ரகளை நடந்ததோ அதை விட ஒரு படி ரகளை நடக்கிறது உண்மைதான். நம்ம நேற்று பேசணும், வந்து பாண்டிச்சேரியில் ரகளை திமுக காங்கிரஸ் கூட்டணியில் என்ன நடக்கிறதுன்னு. உண்மைதான். நேற்று இரவு நம்ம பேசின பிறகு, வீடியோலாம் வந்த பிறகு, நேற்று இரவு நெடுநேரம் பேச்சுவார்த்தை. திமுக தலைவர் ஸ்டாலின், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மாறி மாறி பேசி கொண்டார்கள். அங்கே வந்து பேச்சுவார்த்தைக்காக திமுக எம்பி ஜெகத் ரட்சனை அனுப்பி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். என்னென்னா, யார் கூடுதல் சீட்டு வாங்குவது, யார் கூட்டணிக்கு தலைமை தாங்குவது, இதுதான் பஞ்சாயத்தை. உண்மையிலே பாண்டிச்சேரியில் அது ஒரு காலங்காலமாக காங்கிரஸுக்கான ஒரு பகுதியாக பார்க்கப்படும். ஆனால் திமுகவிலையும் ஒரு முறை முதலமைச்சர் பதவியில் இருந்த காலகட்டம் உண்டு. ஜானகிராமன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அவர்லாம் முதலமைச்சராக இருந்தவர். அதனால் கடந்த முறை காங்கிரஸ் கட்சியில் வந்து கூட்டணி வைத்தார்கள். ஆனால் திமுக 6 இடங்களை வெற்றி பெற்றது பாண்டிச்சேரியில். காங்கிரஸ் 2 இடத்துல வெற்றி பெற்றது கடந்த தேர்தலில். ஸோ இப்போ அதை பிடிச்சிக்கிட்டாங்க திமுக. பாருங்க, 14 சீட்டு நின்னாங்க, 2 தான் ஜெயித்தாங்க. அதை விட குறைச்சலாம் நின்னோம், நாங்கள் 6 இடம் ஜெயிச்சிருக்கோம். அப்போ எங்கே இந்த காங்கிரஸுக்கான பூமி, காங்கிரஸுக்கான இடம்னு இது பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம தான் கூட்டணிக்கு தலைமை தாங்க வேண்டும் அப்படின்னு திமுக அப்பர் ஹேண்ட் எடுக்குது. ஒரு பெரிய ரகளைக்கு பிறகு நேற்று நள்ளிரவு ஒரு முடிவு செய்யப்பட்டது. என்னென்னா, ஒரு கிரீஷ் சோடங்கர் பேசினார்ல, தமிழ்நாட்டில் பண்ண கலாட்டா விட பாண்டிச்சேரியில் வேறு கலாட்டா பண்ணுவோம், விஜயோட போயிடலாம் அப்படிலாம் பேசினார். கடைசியில் ஏகப்பட்ட நக்கல் நையாண்டி. அதுக்கு என்ன உதாரணம்னா, சோஷியல் மீடியாவில் எப்படி எழுதுகிறாங்கன்னா, ஒடிசாவில் நடந்த ராஜ்யசபா தேர்தலில் 3 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கட்சி மாறி பாஜக ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த நிலைமையில் காங்கிரஸ் கட்சி வச்சுக்கிட்டு, அதாவது ராஜ்யசபா தேர்தலில் கட்சி மாறி ஓட்டு போடுகிற 3 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள், கிரீஷ் சோடங்கரும் மாணிக்கம் தாக்கூரும் இங்கே சவுண்டு விடுறாங்களே, பேசாமல் ஒடிசாவுக்கு மேற்பார்வையாளர் அனுப்பி அந்த 3 எம்எல்ஏக்களை பிடிச்சி நடவடிக்கை எடுங்க, அல்லது வேற ஜெயிக்க வைங்க, இப்படிலாம் கேலி பண்ணுறாங்களே. அந்த அளவுக்கு பேச்சுவார்த்தை முற்றி போய் கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்து விட்டார்கள். காங்கிரஸ் 14 தொகுதி, திமுக 13, மீதி இருக்கிற 3 இடங்களில் விசிக 1, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 1, முஸ்லீம் லீக் 1. ஸோ 3 இடம் கூட்டணிக்கு மீதி இப்படி பிரிச்சுக்கலான்னு முடிவு பண்ணிவிட்டு எந்த நேரமும் கையெழுத்தாகலாம். ஆனால் அதற்கு முந்தி என்ன ஒரு உத்தரவு திமுகவில் போயிடுச்சுன்னா, கூட்டணி முடிவு தாமதமாகிறது, வேட்புமனு தொடங்கி விட்டது. அதனால் ஏற்கனவே யார் யார் கேண்டிடேட்டு தொகுதி வயசு வச்சுருந்தோமோ அதில் மனு தாக்கல் பண்ணிவிடுங்க. கூட்டணி தர்மத்தின்படி காங்கிரஸ் வந்தால் வேட்புமனு வாபஸ் வாங்கிக்கலாம். இது அபத்தம். அதாவது இன்னொரு டைம் இருக்குது, நீங்கள் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு டைம் இருக்குது. அதற்குள் அவசரப்பட்டு எல்லா தொகுதிகளிலும் வேட்புமனு தாக்கல் செய்கின்ற உத்தரவு போனது மிகப்பெரிய தவறு. இப்போ எந்த நேரத்தில் கையெழுத்தாக்கலாம் நம்மளே சொல்கிறோம். எதுக்கு அப்படி வந்து நீங்கள் முடிவெடுக்கணும்? அதே மாதிரி காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்க, திமுக வந்து எல்லா தொகுதியில் மனு தாக்கல் செய்தால் நாமளும் மனு தாக்கல் செய்வோங்கிறாங்க. அப்போது ஒருவேளை கூட்டணி தர்மப்படி திமுகவோ காங்கிரஸோ ஒரு சில இடங்களில் வாபஸ் வாங்குது, சில இடத்துல வாபஸ் வாங்கலை, என்ன ஆகும்? அதாவது ஒரு பேச்சுவார்த்தையில் எப்பவுமே அரசியலில் ஹீட்டட் ஆர்கியூமெண்ட் இருக்கும். ஒரு கட்டத்தில் சமாதானமாகி முடிவுக்கு வந்து தேர்தல் சந்திக்கணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த முறையும் பாண்டிச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் முறைச்சிக்கிட்டு இருக்காரு. பாஜக எப்படி இறங்கி வந்துவிடும். டெல்லியில் போய் அமித்ஷா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி விட்டார்கள் இங்கிருந்து. சரி, என்ஆர் காங்கிரஸ் ஒத்துக்கலை. அந்த ஜோஸ் சார்லஸ் மார்டின் தொடங்கின கட்சியுடன் கூட்டணி வைக்கக்கூடாதுன்னு என்ஆர் காங்கிரஸ் தலைவர் வலியுறுத்தினார். நம்ம அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ப்ளஸ் வந்து தொகுதிகளை நம்ம வந்து அவர் சொல்கிற மாதிரி விட்டு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக பாஜக இறங்கி வரும். பாஜகவும் என்ஆர் காங்கிரஸும் இறங்கி அடிக்கும். மீண்டும் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சி நடக்குங்கிறாங்க. ஆதவ அர்ஜுனா தமிழ்நாட்டில் தாவேக்கா தனித்து களமாடுங்க போகிறது அப்படின்னு பேசியிருக்கிறாரு கொளத்தூரில். 2 நாளைக்கு முன்னாடி தான்
நிர்மல்குமார் ஒரு எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு போட்டிருந்தார். பாஜகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவே இல்லை. இதற்கு முன்பாக சசிகலா ராமதாசுடன் பேச்சுவார்த்தை என்றார்கள், அதுவும் இல்லை. காங்கிரசுடன் பேச்சுவார்த்தை என்றார்கள், அதுவும் இல்லை. இது அத்தனையும் பொய் செய்தி. சில ஊடகங்கள் திட்டமிட்டு இந்த பொய் செய்தியை பரப்புகின்றன. சமூக வலைதளங்களிலும் இது போன்ற பொய் செய்திகள் வருகின்றன என்று ஒட்டு மொத்தமாக இந்த பேச்சுவார்த்தை அப்படின்னு சொன்னது எல்லாமே பொய் அப்படின்ட்டார். அது காங்கிரஸில் ஆரம்பித்து பாஜக வரை சொல்லிட்டார். ஆனால் ஆதவ் நேற்று பேசும்போது எங்ககிட்ட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினார்கள், பேரம் பேசினார்கள், முதலமைச்சர் பதவி 2.5 ஆண்டுகள் உங்களுக்கு, 2.5 ஆண்டுகள் எங்களுக்கு என்றெல்லாம் கூறினார்கள். இதையெல்லாம் இந்த பதவி அதெல்லாம் எங்களுக்கு கிடையாதுன்னு எங்கள் தலைவர் சொல்லிட்டார் அப்படின்றார். அப்போ ஆதவ அர்ஜுனா சொல்வது உண்மையா, நிர்மல்குமார் சொல்வது உண்மையா அப்படின்னு ஒரு பெரிய பட்டிமன்றம் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ என்ன உண்மை சார் இதில்? என்ன உண்மைன்னு விஜய்க்கே தெரியாது, அப்புறம் நம்ம எப்படி உண்மைன்னு சொல்கிறது? ஏன்னா விஜய் பலர் ஆட்டி வைக்கிறார்கள். அதில் ஒன்று ஜான் ஆரோக்கியசாமி முதலிடத்தில் இருக்கிறார், 2வது இடத்தில் இருப்பது புஷி ஆனந்த், 3வது இடத்தில் ஆதவ் அர்ஜுன், 4வது இடத்தில் நிர்மல்குமார், இன்னும் பல பேர் இருக்காங்க. ஆனால் இப்போது தனித்து போட்டி அப்படின்னு நேற்று தினத்தந்தியில் சோஷியல் மீடியாவில் ஃபஸ்ட்டு கேண்டிடேட் லிஸ்ட்டு போட்டாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி 8 காலம் தலைப்புச் செய்தி தந்தியில் தாவேக்கா தனித்து போட்டி வேட்பாளர் பட்டியலே எனக்கும் வந்தது, இல்லைன்னு சொல்ல. நான் வேட்பாளர் பட்டியலில் எனக்கும் சாம்பிள்ஸ் இருக்குது, நான் சொல்கிறேன். பெரம்பூர் அண்டு திருச்சி கிழக்கு விஜய், டி நகர் சென்னையில் புஷி ஆனந்த், கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன், திருச்செங்கோட்டில் அருண்ராஜ் ஐஆர்எஸ், திருப்பரங்குன்றத்தில் சிடிஆர் நிர்மல்குமார், வில்லிவாக்கத்தில் ஆதவ அர்ஜுனா, மயிலாப்பூரில் பொருளாளர் வெங்கட்ராமன், எழும்பூரில் ராஜ்மோகன், மாதவரத்தில் எம்எல் பிரபு, அம்பத்தூரில் பாலமுருகன், ஆயிரம் வழக்கில் ஜேசிடி பிரபாகர், ஆர்கே நகரில் மரிய வில்சன், துறைமுகத்தில் விஜயகுமார், சோழிங்கநல்லூரில் ஈசிஆர் சரவணன், சைதாப்பேட்டையில் அருள் பிரகாசம், மதுரவாயில் ரேவந்த், சேலம் தெற்கு பார்த்திபன், திருக்கோயிலூர் பரணி பாலாஜி, அரியலூர் சிவா, ஸ்ரீரங்கம் கூப்பா கிருஷ்ணன், அந்தியூர் வெங்கடேஷ், கோவை வடக்கில் சம்பத்குமார், கரூரில் மதியழகன், தூத்துக்குடியில் சாமுவேல், திருமங்கலத்தில் ராஜ்மோகன் வேல ராமூர்த்தி, நடிகர் வேல ராமூர்த்தியுடைய மகன் ராஜ்மோகன் திருமங்கலம், புதுக்கோட்டையில் முகமது பர்வேஸ், காரைக்குடியில் டாக்டர் பிரபு, தஞ்சாவூரில் விஜய் சரவணன், ஆத்தூர் தனியில் செல்வபாரதி, உளுந்தூர்பேட்டையில் சுதாகர். இப்படி பட்டியல் இறங்கிட்டே இருக்குது. இது திட்டமிட்டு பரப்பப்படுகிற செய்தியா அல்லது உண்மையிலேயே தாவேக்கா தனித்து போட்டியா என்பது பெரிய சர்ச்சை. மார்ச் 30ஆம் தேதி வேட்புமனு தொடங்குகிற நாள் முதல் ஏப்ரல் 6 வேட்புமனு கடைசி நாள் வரை இந்த பஞ்சாயத்து ஓடும். எப்படியாவது விஜயை பிடித்து என்டிஏ அலைன்ஸில் கொண்டு வரணும் பாஜக முயற்சிக்கிறது. அது அதிமுகவும் ஆசைப்படுகிறது. ஆனால் என்ன தெரியுமா, எடப்பாடி தெளிவாக இருக்கார். கடந்த முறை ஜெயலலிதா அவர்கள் விஜயகாந்துக்கு 41 இடங்கள் கொடுத்தார். விஜய் அவரை விட வலிமையானவர் அப்படின்னா ஒரு இடம் கூடுதலாக தர தயார், 42. இதுக்கு மேலே சீட் கிடையாது. அவங்களுக்கு 50, 60, 65 இதெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் ரகசியமாக பேசிக்கொண்டு வருகிறார் அப்படின்னு ஒரு தகவல் வருது. கோவை எஸ்பி வேலுமணி ரகசியமாக பேச்சுவார்த்தை நடத்துகிறார். இந்த 2 பேரும் தாவேக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். காரணம், அந்த கட்சி உள்ளே வர என்றால் அதிமுக சோர்ந்து விடும். இப்போ தனித்து போட்டின்னு சொன்ன உடனே அதிமுகவில் அப்படியே அரண்டு கிடக்குது. ஐயோ தோற்று போயிட்டோன்ற ஒரு மனநிலைக்கு அதிமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதனால் இந்த 2 முன்னாள் அமைச்சர்கள் புதுக்கோட்டை விஜயபாஸ்கரும் எஸ்பி வேலுமணியும் எப்படியாவது விஜயை சமாளிக்க வேண்டும். 50, 60 வாய்ப்பே இல்லை. 50, 60 கொடுத்துட்டா அதிமுக எவ்வளோ நிற்கும்? நீங்கள் பாஜக 54 இடங்கள் கேட்கிறது அவங்க கட்சிக்கு, டிடிவி தினகரன், பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாம் உள்பட 54. அப்போ இவங்களுக்கு 60 பிரச்சனை ஆச்சு, 120 சீட் நிற்க முடியுமா? கஷ்டம். ஸோ ஏகப்பட்ட நெருக்கடி அதிமுக இருக்குது, பாஜக இருக்குது. இப்போ என்னென்னா சொன்னார்ல நிர்மல்குமார், நாங்கள் யாருடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தல. அப்போ எதுக்கு நேற்று சென்னை குளத்தூர் நடந்த பொதுக்கூட்டத்தில் இப்படி பேசணும்? 90 பேசினாங்க, 2.5 வருஷம் பேசினாங்க, எதுக்கும் தலைவர் ஒத்துக்கலை. அப்போ பேசினாங்களா இல்லையா? யார்கிட்ட பேசினாங்க? பேரம் பேசினார்கள் என்றால் யாரிடம் பேசினார்கள்? அதாவது விஜய்க்கும் ஆசை இருக்கிறது, ஒரே நேரத்தில் தனியாக நின்று நம்ம காணாமல் போயிடுவோம். அதாவது புஷி ஆனந்த் சொல்கிற வார்த்தை என்னென்னா, தனியாக நின்றால் நாம் மிகப்பெரிய நெருக்கடி சந்திப்போம், நீங்கள் மட்டும் ஜெயிப்பீங்க, பலர் ஜெயிக்க முடியாது, பலர் விலை போய்விடுவார்கள்,
கிட்டத்தட்ட 70லேருந்து 80 வேட்பாளர்கள் பணத்தை வாங்கி கொண்டு சைலண்ட் ஆகிடுவாங்க. ஸோ நம்ம முதல்ல கூட்டணிக்கு போனால் ஒரு 40-45 எம்எல்ஏல ஓப்பனிங் பெரிய சக்ஸஸ். அது எப்படின்னா எம்எல்ஏ ஆவது மட்டும் இல்லை, நீங்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கலாம், அல்லது கூட்டணியில் நம்ம அமைச்சரவையில் இடம் பிடிக்கலாம், நம்ம கட்சி வளரும். அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு இதுதான் கடைசி டம். அவர் தோற்று போனால் அவருக்கு நெருக்கடி. நமக்கு உள்ளே போய் நம்ம அரசியலை கற்றுக்கலாம். நம்ம கட்சியை அரசியல் மயப்படுத்துவதற்கு கூட்டணி மட்டுமே நமக்கு பயன் தரும் அப்படின்றது தான் புசி ஆனந்தோடைய திடமான நம்பிக்கை. ஜான் ஆரோக்கியம் சொல்கிறார், பாஜக ஓடி வருகிறது, அதிமுக ஓடி வருதுன்னா உங்களுடைய கெப்பாசிட்டி என்ன பார்த்துங்க, கூட்டணிக்கு போகாதீங்கன்றாங்க. இந்த கூட்டணி குழப்பம் இன்னும் தொடரும். தாவேகா தனித்து போட்டின்னு ஆதவ அர்ஜுன் சொல்லிட்டார், முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளியே கிடையாது. காரணம், விஜயை ஆட்டி படைப்பதற்கு பாஜக இன்னொரு முறை இன்னொரு விளையாட்டை தொடங்கும் என்று எதிர்பார்க்கிறேன். இப்போ ஆதவ அர்ஜுனா கூட்டணி விவகாரத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார்னா இல்லைன்ட்டீங்க. இப்போ ரஜினிகாந்த் விவகாரத்தில் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டாரா? மன்னிப்பு கேட்டார். அது நியாயமான மன்னிப்பு கிடையாது. நேற்று பனையூர் கட்சி அலுவலகத்தில் 1:30 மணிக்கு ப்ரெஸ் மீட்னு ஆதவ அர்ஜுன் அறிவிக்கிறார். மீடியாலாம் அங்கே போயிட்டாங்க. அந்த படம்லாம் கூட இருக்குது, இணையதளத்தில் இருக்குது. எல்லா மீடியாவும் பனையூர் கட்சி அலுவலகத்தில் வெளியே நிற்கிறார்கள். திடீர்னு ப்ரெஸ் மீட் கேன்சல். விஜய் கூப்பிட்டு சொல்லியிருக்கார், கேன்சல் பண்ணிடுங்க. கேன்சல் பண்ணுறார். காரணம், அருண்ராஜும் ஜான் ஆரோக்கியசாமி போய் விஜயை பார்த்துருக்காங்க. தயவு செய்து அவரை ப்ரெஸ்ஸை பார்க்க வைக்காதீங்க. ப்ரெஸ்ஸை பார்த்தார்னா இந்த மன்னிப்பு சப்ஜெக்டோடு போய் நிற்காது, வேறு கேள்வி வரும், இவர் வேறு ஏதாவது உளறி கொட்டுவார், இன்னும் நெருக்கடி வரும். ப்ரெஸ் மீட்டை இவரால் ஹேண்டில் பண்ண முடியாது. திமுக சில திட்டங்களோடு மீடியாவை அனுப்போம். அதுவும் சன் டிவி, அப்புறம் திமுகவை சார்ந்த மீடியாக்கள் ஆதவ அர்ஜுன் நோக்கி எழுப்புகிற கேள்விகளுக்கு இவரால் பதில் சொல்ல முடியாது, இன்னும் சிக்க வச்சிருவார். அதனால் ரஜினி விவகாரத்தில் எங்கேயாவது பேசி மன்னிப்பு கேட்டுக்கிட்டாங்க, அறிக்கை விடுங்கண்ணே. அதனால தான் நேற்று மன்னிப்பு கேட்டார். இதில் முக்கியமான ட்விஸ்ட்னா தெரியுங்களா, ரஜினிகாந்த் விவகாரத்தில் நமக்கு நேற்று கூட பேசணும். எதிர்க்கட்சிகள் எல்லாமே, அதாவது பாஜக என்டிஏ கூட்டணியில் இருக்கிற எல்லோரும் கண்டனம் தெரிவித்தார்கள். ரஜினி அப்படிப்பட்டவர், எல் முருகன், நயினார் நாகேந்திரன், எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன், எல்லாரும், ஜான் பாண்டியன் உள்பட. இது என்னடான்னு விசாரித்தேன் நைட்டு. எதுக்கு இப்படி ஒட்டு மொத்தமாக திடீரென்று ரஜினிக்காக இத்தனை கட்சிகள் வரிந்து கட்டி கொண்டு ஆதவ அர்ஜுனுக்கு எதிராக கண்டனம்? ஒன்று. ரெண்டாவது, இதற்கு முன்பு ரஜினி பலர் விமர்சித்திருக்கார்கள். சீமான் பேசிய பேச்சு சாதாரண பேச்சல்ல. 19/2021 வெற்றிடம் இருக்கிறதுன்னு ரஜினி வராரு. அவர் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாக 2021க்கு முன்பாக சுடுகாட்டில் வெற்றிடம் இருக்கிறது, போய் படுத்துங்கன்னார். யார்? சீமான். அந்த சீமான் கட்சியில் இருக்கிற சாட்டை துரைமுருகன் அவர் பேசின பொது வெளியில் மேடையில் பேசின ஸ்பீச்சு, அந்த கட்சியில் இருக்கிற பல தொண்டர்கள் நிர்வாகிகள் பேசின ஸ்பீச்செல்லாம் கடுமையான தனிநபர் தாக்குதலில் சீமான் கட்சியினர் ஈடுபட்டது போல் வேறு யாரெல்லாம் ரஜினி யாராவது கண்டிச்சாங்களா? யாரும் கண்டிக்கல, இன்க்ளூடிங் பாஜக கண்டிக்கல. அப்போது திடீரென்று எல்லோரும் வரிசை கட்டி கொண்டு கண்டித்த அறிக்கை. இதில் என்ன பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் ஒரு பாஜகவுக்கு ஒரு விஐபி இருக்கார். அவர் அரசியல்வாதி அல்ல, நீதித்துறை விவகாரங்களில் அவர் பெயர் அடிபடும். சென்னை திருவான்மியூரில் வீடு. இந்தியா முழுவதும் அவர் பரபரப்பாக பேசப்படுகிற ஒரு நீதித்துறை பிரமுகர் அவர். அதுக்காக இது வக்கீல், ரிட்டையர்ட் ஜட்ஜான்னு கேட்காதீங்க, நீதித்துறையில் பேசப்படுபவர். அவர் அமித்ஷா கிட்ட சொல்லி, ரஜினி இப்படி ஓவராக கண்டம் பண்ணிட்டாங்க, அது ரஜினி இப்போ கையில் எடுத்தால் ஒரு மைலேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இவர் அமித்ஷாவுக்கு சொல்ல, அமித்ஷா எல்லா கூட்டணி கட்சிக்கும் உத்தரவு போட்டிருக்கார். அதனால தான் ஜான் பாண்டியன் உள்பட ஆதவ அர்ஜுனுக்கு கண்டனம். அதாவது இத்தனை பேர் கண்டனத்துக்கு அப்புறமா ரஜினி ஒரு நன்றி அறிவிப்பு, அதில் தான் அந்த வார்த்தை வசனம் பஞ்ச் எல்லாம் கொடுத்தார். அதாவது ரஜினிக்காக ஆதரவாக அறிக்கை விடுங்கள், ஆதவ அர்ஜுனை கண்டியுங்கள் கூட அமித்ஷா உத்தரவிட்டால்தான் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி ஜான் பாண்டியன் வரை அந்த கூட்டணியில் ஒரு கண்டன அறிக்கை வருதுன்னா இதுக்கு அரசியல். நீங்கள் எதுக்கு இந்த அரசியல் நடத்துகிறீங்கன்ற ஒரு தனிநபர் தாக்குதல் மிரட்டினார்னா, திமுக மிரட்டியது என்றால் அது அதிமுக அட்வான்டேஜ் தானே. எதுக்கு நீங்கள் போய் ஓடி போய் அவர் ஆதவ அர்ஜுன் பேச தப்புன்னு போய் நிற்கிறீங்க? இல்லை, அதனால தான் சொல்லாமல் வந்துருக்குறாங்க. நான் தானே சொல்லாமல் இருந்து
4 நாள் கழித்து போய் அதான் சொல்லணே, 4 நாள் கழித்து சொன்னதற்கு காரணம் அமித்ஷா உத்தரவு. தமிழ்நாட்டில் இதற்கெல்லாம் உத்தரவு போடுவது, இப்படி அறிக்கை விடுங்கள் என்றெல்லாம் டெல்லியிலிருந்து வந்து சிக்னல் கொடுப்பதெல்லாம் அரசியல் எப்படி போகுது, நாளைக்கு இவங்கெல்லாம் எப்படி செயல்படுவார்கள் என்பதுக்கு இது ஒரு உதாரணம். கரூர் விவகாரத்தில் விஜய் தரப்பு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஆளும் கட்சி ரொம்ப பதற்றமாக இருக்குது, சிக்கலில் சிக்கி கொண்டது இப்படின்லாம் சோசியல் மீடியாவில் ஒரு பக்கம் வீடியோ போடுறாங்க. சரி, சோசியல் மீடியாவில் அப்படி தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி தினமலர் நாளிதழில் கூட செந்தில் பாலாஜி கைதாவாரா அப்படின்ற மாதிரிலாம் போடுறாங்க. உண்மையிலேயே என்ன சிக்கல் கரூர் விவகாரத்தில்? அதாவது சோஷியல் மீடியாவில் எழுதுவது என்பது வேறு, தவறில்லை. இணையதளத்தில் யார் ஒன்றா எப்படி ஒன்றா எழுதலாம். யூடியூப்பில் தரமற்ற நபர்கள் இல்லை பத்திரிகை பணியாற்றியது போல் இல்லை டிவி மீடியாவில் வேலை செஞ்சது போல் ஆளாளுக்கு கதை விடுற கோஷ்டி இருக்குது, பேசலாம். இன்றைக்கி ஒரு செய்தி நடந்தால் ஒரு 70-80% நீங்கள் ஊர்ஜிதப்படுத்த முடியும். அதற்கு நெட்வொர்க் இருக்குது, விசாரணை அமைப்புகள் இருக்குது, கேட்டால் எப்படியும் சோர்ஸ் சொல்லிடுவாங்க. ஆனால் தினமலரில் நான் கூட பார்த்தேன், சிபிஐ அதிகாரிகள் கேள்வியால் பதறிய செந்தில் பாலாஜி. சிபிஐ அதிகாரிகள் செந்தில் பாலாஜி சம்மன் அனுப்பினார். அதன்படி டெல்லி சிபிஐ அலுவலகத்திற்கு ஆஜரான செந்தில் பாலாஜி சிபிஐ அதிகாரிகள் 6 மணி நேரம் விசாரணை நடத்தினார்கள். அதாவது தடுமாறி விட்டார்கள் அப்படிலாம் போடுறாங்க. இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, பதற்றமே இல்லை, ஏதோ கைது செய்து விடுவார்கள், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. 11 மணிக்கு அவர் செந்தில் பாலாஜி பேட்டி கொடுத்துருக்கார். 11 மணிக்கு வர சொன்னார்கள். நான் 10:15 போயிட்டேன். மாலை 5 மணி வரை விசாரணை நடந்தது. அப்புறம் வந்துட்டார். அதாவது நமக்கு சிபிஐ சோர்ஸ்லேருந்து சொன்ன தகவலை நான் சொல்கிறேன். இவர் போயிட்டு 10:30 மணிக்கே உள்ளே கூப்பிட்டாங்க. வழக்கம் போல் ஒரு கொஸ்டினர் கொடுத்தாங்க. கொஸ்டினரில் ஃபில்அப் பண்ணிட்டாங்க. அது கொஸ்டினர்லாம் உங்களுக்கு சொந்த ஊர், எந்த மாவட்டத்தில் அரசியல் செய்கிறீர்கள், எப்போது கரூரில் இருப்பீர்கள், எப்போது சென்னையில் இருப்பீர்கள், இப்படியெல்லாம் கேள்வி எல்லாம் கேட்டுட்டு கொடுத்த பிறகு கேள்வி கேட்பாங்க. அதை வைத்துக்கிட்டு, சார் எப்போது கரூரில் இருப்பீங்க, எப்போது சென்னையில் இருப்பீங்கன்னு கேட்டீங்க, எப்போது கோயம்புத்தூரில் இருப்பீங்கன்ற கேள்வியை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க. ஏன்னா கோயம்புத்தூர் மண்டல பொறுப்பாளர். அதனால் நான் சென்னையில் வாரத்தில் 2-3 நாட்கள் சென்னை, 3 நாட்கள் கோயம்புத்தூர், 1 நாள் அல்லது 2 நாள் கரூர், இப்படி மாறி மாறி ட்ராவல் பண்ணுவேன். சம்பவத்தன்று எங்கிருந்தீர்கள்? சம்பவத்தன்று சென்னையில் இருந்தேன். காலையில் 10 மணிக்கு விமானம் எடுத்துக்கொண்டு திருச்சியில் போய் இறங்கி அன்று மதியம் என்னுடைய உணவை என் வீட்டில் முடித்து கொண்டு மாலையில் ரோட்டரி கிளப் ஃபங்க்ஷன் போனேன். இதெல்லாம் சொல்கிறார் சிபிஐ என்கொயரியில். அப்போது சரி, மாலை உங்களுக்கு எத்தனை மணிக்கு இந்த சம்பவம் தெரியும், எப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு போனீங்க, முதல் ஆளாக எப்படி மருத்துவமனைக்கு ஓடி போனீங்க? அன்று மாலை நான் ரோட்டரி கிளப் ஃபங்க்ஷன் போகும்போது இந்த மாதிரி சம்பவம் நடந்து விட்டது, தள்ளுமுள்ளாகிவிட்டது அப்படின்னு சொன்னாங்க. கேள்விப்பட்டு அந்த மாவட்டத்திற்கு நான் பொறுப்பு என்பதால் முதலமைச்சர் கூப்பிட்டு அங்கே போய் அட்டன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதனால் நான் அங்கே ஓடி போனேன். இல்லை, உங்கள் பெயரை சொன்ன பிறகு, உங்கள் பெயரை சொல்லி பாட்டு பாடிய பிறகு, 10 ரூபாய் பாட்டில் பாலாஜி என்று பாடிய பிறகு செருப்பு வீசினார்கள், கத்தியால் குத்தினார்கள், கம்பியால் குத்தினார்கள், இப்படிலாம் சம்பவம் நடந்ததாக சொல்கிறாங்களே. கரெக்டுங்க, இப்படி தான் எல்லாம் பேசினாங்க. விஜய் 12 மணிக்கு வருவதாக கரூரில் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்தது மாலை 7 மணிக்கு. 1. 2வது, அந்த இடைப்பட்ட நேரத்தில் அவர்களுக்கு உணவு, தண்ணீர், இயற்கை உபாதைகளை கழிப்பதற்கு எந்த வசதியும் செய்யலை. அந்த கட்சி மேலே தான் குற்றச்சாட்டு வைக்கணும். எம்எல்ஏ வச்சாங்கன்னு தெரில. 2, ஒரு 30க்கும் மேற்பட்ட எலக்ட்ரானிக் மீடியாக்கள் விஜயுடைய நிகழ்ச்சியை செய்தி சேகரித்தார்கள், ரெக்கார்டு இருக்குது. அது மட்டுமல்ல, 60க்கும் மேற்பட்ட ட்ரோன்களில் இந்த நிகழ்ச்சியை பதிவு செய்து கொண்டிருந்தன. அந்த காட்சிகள்லாம் எங்கிட்ட இருக்குது, உங்ககிட்டையும் இருக்கும், மீடியா கிட்ட இருக்குது, நீங்கள் பார்த்துங்க. என்னை பற்றி பேசியது 10வது நிமிடம். 10 ரூபாய் பாட்டில் பாலாஜி என்று பாடியது 10வது நிமிடம். ஆனால் எலக்ட்ரானிக் மீடியாவில் வந்த காட்சிகள், ட்ரோனில் வந்த காட்சிகள் 6வது நிமிடத்திலே தள்ளுமுள்ளாகி அந்த வேனுக்கு பின்னாடி கீழே விழுறாங்க. நெரிசலில் கீழே விழுந்து தண்ணீர் கேட்கிறார்கள். அவர்களை தூக்கி கொண்டு செல்கிற காட்சி 7வது நிமிடத்தில் இருக்கிறது. ஆம்புலன்ஸ் 8வது நிமிடத்தில் ஏற்றி கொண்டு செல்கிறார்கள். எல்லாமே பதிவாகிவிட்டது. என் பெயரை சொன்னது 10வது நிமிடம். அப்புறம் எப்படி நான் ஆளை வச்சு ஏற்பாடு பண்ணியிருப்பேன்? என்ன நியாயம்? எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டு அனுப்பிவிட்டார்கள். இதுதான் நடந்தது. இதில் செந்தில் பாலாஜிக்கு பதற்றம், அவர் கைது செய்யப்படுவாரா, அவர் சிக்கி கொண்டார்,
நேற்று கூட குளத்தூரில் ஆதவர்ஜன் பேசுகிறார்ல, அதாவது என்ன பேசுகிறாருன்னா, திட்டமிட்டு கொலை செய்துவிட்டு அந்த பழி எங்கள் மீது போட்டு விட்டார்கள். நேற்றும் பேசுகிறார், அந்த ரெக்கார்டு இருக்குது. இதெல்லாத்துமே திரும்ப போய் செந்தில் பாலாஜி கொடுப்பார் நம்புகிறேன். காரணம், யார் செய்தார்கள், என்ன செய்தார்கள், நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோங்க ஞாபகம் இருக்குது. அந்த கரூர் மாவட்ட போலீஸ் வந்து ஒரு 4 கிலோமீட்டருக்கு முன்னாடி நிறுத்துங்க, இந்த இடத்துக்கு போகாதீங்க, ஒரு 2-3 கிலோமீட்டர் முன்னாடி நின்று பேசுறீங்கன்னு சொல்கிறாங்க. டிரைவர்கிட்ட அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, நீ வண்டி ஓட்டுன்னு. டிரைவர் சொன்ன வாக்குமூலம் இருக்கிறது, அது பதிவாகி இருக்கிறது. அந்த வண்டியில் இருக்கிற சாஃப்ட்வேர் மூலியமாக ரெக்கார்டில் பதிவாயிருக்கு. எல்லாமே எடுத்துட்டாங்க சிபிஐ. ஏற்கனவே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். டிரைவர், பவுன்சர்ஸ், அப்புறம் தண்ணி கேட்டாங்க, மயங்கி ஊந்துட்டாங்க சொன்னாங்கள்ல, அவர் சுற்றி இருந்த சிஆர்பிஎஃப்ல இந்திக்காரங்க சொன்ன அந்த வாய்ஸ் ரெக்கார்டு பதிவாகி இருக்கிறது. எல்லாமே இந்த கட்சிக்கு, தாவேகா கட்சிக்கு தான் அகேன்ஸ்டாக இருக்குது. இந்த நிலைமையில் இதோ செந்தில் பாலாஜி போனார் விசாரணைக்கு, சிக்கிட்டார். அப்போ செந்தில் பாலாஜி ஏன் கூப்பிட்டாருன்னு கேட்கலாம். ஒரு விசாரணை அமைப்பு என்ற ரீதியில் எல்லோருக்கும் நோட்டீஸ் அனுப்பலாம், சம்மன் அனுப்பலாம். மாவட்ட பொறுப்பாளர் தான் தவறு செய்தார், பத்திரிகையில் அடிபட்டது. அந்த அடிப்படையில் செந்தில் பாலாஜி அழைக்கப்பட்டார். செந்தில் பாலாஜி எல்லா விஷயம் சொல்லிட்டார். இதில் செந்தில் பாலாஜி கைதாகி விடுவார் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சி அடைகிற அளவுக்கு விஜய் கட்சி இருக்குன்னா, நாளை விஜய் கட்சிக்கு ஏதாவது நடந்தால் விஜய் கட்சி எப்படி மகிழ்ச்சி அடையுமா, துன்பம் அடையுமா? கொஞ்சம் பொறுத்துருங்க, பார்ப்போம். நன்றி. நன்றி.